இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி குறித்தோம். மாதந்தோறும் நமக்காக நேரத்தை ஒதுக்கி பெரிய புராணத்திலிருந்து ஒரு நாயன்மாரின் வரலாற்றை சுவைபட நமக்கு வழங்குகிறார். நமக்கு தெரியாத அரிய பெரிய விஷயங்களையும் நமக்கு அவர் அளித்து வருகிறார். அவருடைய பெயர் T.R. ரமேஷ். ஆலயம் செல்வோர் கமிட்டியின் சார்பில் நிறைய வழக்குகளை தொடுத்து இந்துக்களின் சார்பாக வாதாடி அதில் வெற்றியும் வென்றிருக்கிறார். சேக்கிழார் அடிப்புடி T.R. ராமச்சந்திரன் அவர்களின் புதல்வர் இன்று நமக்காக நேரம் ஒதுக்கி பேச வந்திருக்கிறார். இதோ T.R. ரமேஷ் அவர்கள் சென்னையிலிருந்து நமக்கு உரை வழங்குகிறார். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நிர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதற்பற்றால் துழ எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடற்களிற்றை கருத்துள் இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மகாகணபதியுடைய பரிபூர்ண கிருப்பையாலே கலைமொழிந்த சீர்நம்பி கண்ணப்பர் அவரை குறித்து அடியேன் பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். தெய்வச் சேக்கிழார் திருவடி போற்றி. வாரியார் சுவாமிகள் கண்ணப்பரை பற்றி குறிப்பிடும்போது ஆறும் பெறாத அருள் பெற்றார் கண்ணப்பர் என்று சொல்வார். 63 நாயன்மார், புகையடியார்கள் பலர், எல்லோருமே முக்தி சிவசாயுஜ்யம் பெற்றபோது யாரும் பெறாத அருள் பெற்றார் கண்ணப்பர் என்று சொல்வதில் ஒரு விசேஷமான பொருள் பொதிந்திருக்கிறது. அது என்ன என்று திருவுருள் துணை கொண்டு இன்று பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன். கண்ணப்பரை போற்றாத குருநாதர்களே யாரும் இல்லை. அதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. பெரிய புராணம் வந்து சில 100 ஆண்டுகள் கழித்து வந்த ஸ்கந்த புராணத்திலே பெரிய புராணத்தின் தாக்கம் நன்றாக தெரியும். கச்சியப்ப சிவாச்சாரியார், சிவபக்த சிரோன்மணி, பரமசாம்பவர், சைவ சித்தாந்தத்திலே ஆழங்கால் பட்டவர். அவர் எடுத்த எடுப்பிலேயே ஒரு பாடல் சொல்கிறார். நந்திமலையில் பாலாறு உற்பத்தியாகிறது. அந்த நந்திமலையை பற்றி சொல்லும்போது, பூட்டு கார்முகம் தன்னோடு தோன்றிய புயல்வாய் ஊட்டு தன்புணல் நந்தியம் கிரிமிசை உகுத்தல் வேட்டுவ குலத் தின்னனார் மஞ்சனம் விமலர்க்கு ஆட்டுகின்றதோர் தனிச்செயல் போன்று உள்ளது என்றார். அதாவது நந்திமலையிலே அதற்கு மேலே கரிய மேகங்கள் மழை பொழிகின்றன. அது அந்த மலை மேலே விழுகிறது. அப்பொழுது கரிய நிறமுடைய வேட்டுவ குல தின்னனார், கண்ணப்பருக்கு அவர்கள் பெற்றோர் வைத்த பெயர் தின்னன். அந்த தின்னனார் வாய் கலசமாக வைத்து அதிலிருந்து நீரை அபிடேகமாக செய்கின்ற காட்சி போல் இருக்கிறது என்று மிக அழகுபட மிக சுவைபட கச்சியப்பர் கந்தபுராணத்திலே சொல்கின்றார். அவரை பாடாதவர்களே இல்லை. மணிவாசக பெருமான் அறிவால் சிவம் என்று கொண்டாடப்படுபவர். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டார். வண்ண பணித்தன்னை வாவென்ற வான்கருணை சுண்ண பொன்னீட்டற்கே சென்று ஊதாய் போத்தும்பி என்கிறார். திருக்கலிற்றுப்படியார் என்ற சைவ சித்தாந்த சாத்திர நூல், 100 பாடல்கள் கொண்ட நூல். அதிலே கண்ணப்பன் ஒப்பதோர் என்று சொன்னதனாலே மற்றவர்கள் எல்லோரும் மாணிக்க வாசகர் அன்பு குறைந்தது என்று எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கை செய்கின்றது திருக்கலிற்றுப்படியார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பதனை கண்ணப்பர் தாமறிதல் காலத்து யாரறிதல் அல்லது மற்ற யாமறியும் அன்பன்றது. ஏதோ மணிவாசகர் மிகுந்த அடக்கத்தோடு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்று சொன்னதனாலே அவருக்கு அன்பில்லை என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது.
அவருக்கு இருக்கக்கூடிய அன்பு நம்மால் அளவிட முடியாது. கண்ணப்பரால் முடியும், காலத்தியாரால் முடியும் என்று நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அப்படி எல்லோராலும் கொண்டாடப்பட்டவர் ஆதிசங்கரர். அவருடைய சிவானந்த லஹரியிலே உருகுகின்றார். மார்கா வர்த்தித பாதுகே பசுபதே ரங்கஸ்ய கூர்ச்சாயத்தே கண்டூஷாம்பு நிசேஷனம் புரரிபோர் திவ்யாபிஷேகாயத்தே கிஞ்சித் பட்சித மாம்ச சேஷ கபலம் நவ்யோபகாராயத்தே பக்தி கின் நகரோத் அகோ வனச்சரோ பக்தாவதம் சாயத்தே. வேட்டுவ குலத்தில் பிறந்த திண்ணனார் பக்த சிரோன்மணியாக விளங்குகின்றார். எல்லோருக்கும் மேம்பட்ட பக்தியின் சிகரமாக அவர் போற்றப்படுகின்றார். பக்தி என்னதான் செய்யாது என்று ஆதிசங்கரர் வினவுகின்றார். அப்படி இவர் அவதரித்தது கொத்தப்பி நாடு என்கின்ற, இன்றைக்கு ஆந்திர தேசத்தில் இருக்கின்ற நாடு. அங்கே உடுப்பூர் என்ற ஊர். வெகு காலம் அவருடைய பெற்றோருக்கு குழந்தைகள் இல்லை. முருகப்பெருமானிடம் பல காலம் தவம் கிடந்து முருகவேல் முன்றிச் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய்க்கடன் நெறியில் நிற்பார். அவருடைய தத்தை என்ற தாயும் அந்த தந்தையும் சென்று முருகப்பெருமானை வேண்டி பெற்ற குழந்தை திண்ணனார். அப்போ இந்த கண்ணப்ப நாயனார் சரித்திரம் பலருக்கும் தெரியும். அதில் சில செய்திகளை மாத்திரம் நான் எடுத்து உரைக்க விரும்புகின்றேன். அந்த குறைந்த காலத்தில் மிக முக்கியமான சில செய்திகள் அடியேன் தெய்வ சேக்கிழார் திருவருள் கொண்டும் அடியனுடைய தந்தையார் சேக்கிழார் அடிப்பொடி டி.என். ராமச்சந்திரன் உரைத்த சில செய்திகளை கொண்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். இவற்றில் ஏதேனும் தவறு இருந்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனார் சரித்திரம் சொல்ல வரும்போது அவருடைய முற்பிறவியில் அவர் அர்ஜுனராக இருந்தார் என்று சொல்லப்படவே இல்லை. வேறு வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும், வாரியார் சுவாமிகள் போன்றவர்கள் சொன்னாலும், பெரிய புராணத்தில் அத்தகைய ஒரு கூற்று இல்லவே இல்லை. அர்ஜுனன் தான் கண்ணப்பராக வந்தார் என்று நம்முள் பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது சரிதான், அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் தெய்வ சேக்கிழார் சொல்லவே இல்லை. தெய்வ சேக்கிழார் எப்பொழுதுமே சர்வ ஜாக்கிரதையாகத்தான் எல்லாவற்றையும் சொல்லுவார். ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் விளைவை கொண்டு நாம் வித்து சில சமயம் சொல்ல முடியும். ஒரு நெல்லை பார்த்து ஒரு தேர்ந்த விவசாயி, இது இந்த நெல், இது யானை கொம்பன் நெல், இது தில்லை நாயகம் நெல், இது ஸ்ரீரங்கன் சம்பா. ஸ்ரீரங்கத்து ரங்கநாத பெருமான் பெயரில் உள்ளதுதான் ஸ்ரீரங்க சம்பா, ஜீரக சம்பா. ஸ்ரீரங்கன் சம்பா என்பது ஜீரக சம்பா என்று ஆகிவிட்டது என்று எப்படி சொல்லுகிறாரோ அதுபோல் இந்த கண்ணப்பர் பெற்ற முக்தி நலம், அதை பார்க்கும்போது, அந்த விளைவை பார்க்கும்போது வித்தை நாம் ஓரளவு தெய்வ திருவருள் கொண்டு ஊகிக்கலாம் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது கண்ணப்ப நாயனார் 12 வயதில் அவருக்கு வில்வித்தை கற்பித்தார்கள். வில்வித்தை கற்கின்ற பருவம் 12 வயது. அதனுடன் மற்ற படைக்கலமும் உபயோகிப்பதற்கு அவர் கற்றுக்கொண்டார். வண்ண வெம் சிலையும் மற்ற படைகளும் மலரக் கற்று கண்ணகன் சாயல் பொங்க கலைவளர் திங்கள் போல் எண் 2 ஆண்டின் செவ்வி எய்தினார் எல்லையில்லா புண்ணியம் தோன்றி மேன்மேல் வளர்வதன் பொலிவு மிக்கார். கண்ணப்ப நாயனாருக்கு 8-2, அதாவது 16 வயது வந்துவிட்டது. 16 வயது பாலகர் கண்ணப்ப நாயனார். இப்பொழுது கண்ணப்ப நாயனார் குறித்த அந்த ஒரு காலை தூக்கி கண்ணிலே சிவலிங்க பெருமான் கண்ணிலே வைத்து தன்னுடைய கண்ணை அம்பினாலே அகழ்கின்ற அந்த செய்கையை படமாக பலரும் வரைந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு 30-35 வயசு முரட்டு வேடுவ பெருமானாகத்தான் அவரை வரைகிறார். அவர் மீசை அரும்பாத சிறு பாலகன். 16 வயது தான் அவருக்கு. மிக்க வலிமை உடையவர். ஒரு பன்றியை தன்னுடைய உடைவாளால் பிளந்து போகும்படியாக வெட்டி வீழ்த்தினார். நல்ல வலிமை. அவர் பிறக்கும் போதே
வலிமையோடு தான் பிறந்தார். திண்ணுன்னு இருந்தார். அதனாலதான் திண்ணன்னு பேர் வைத்தார் பெற்றோர்கள். அப்போ அந்த 16 வயது இருக்கும்போது அங்கே விலங்குகளால் அந்த உடுப்பூரிலே தொந்தரவு நேர்கின்றன. அந்த உடுப்பூருக்கு ஒரு மதில் இருந்தாலும் வெளியே செல்ல முடியாமல் விலங்குகளின் நெருக்கமான கூட்டம். அதனாலே வேட்டையாடி அவற்றை வேறு காட்டிற்கு விரட்ட வேண்டும். அதற்கு கண்ணப்ப நாயனுடைய தந்தைக்கு வயசாகிவிட்டது. அதனால் அவருடைய குமாரர் தலைமையேற்று செல்லும்படி சொல்கிறார். வேட்டுவ குல மக்களும் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது முதல் வேட்டைக்கு புறப்பட்டு செல்கிறார். அப்போ அவரை பற்றி சொல்லும்போது தெய்வ சேக்கிழார், போர் வலை சிலை தொழில் புறத்திலே விளைப்பவர் சார்வலை தொடக்கருக்க ஏகும் ஐயர் தம்முனே கார்வலை படத்த குன்று காணமா வலைக்கணில் வார்வலை திறன் சுமந்து வந்த வெற்ப முந்தினார். கண்ணப்ப நாயனாரை சொல்லும் போது ஐயர் என்று தெய்வ சேக்கிழார் அழைக்கின்றார். பெரிய புராணத்திலே ஐயர் 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 என்று பரமேஸ்வரனாகிய சிவருமான், வேதியனாகிய சிவருமான், வேதியர் நாயகனாகிய சிவருமானை சொல்லப்படுவார் ஐயர் என்று. கண்ணப்பர புராணத்திலே அவர் ஐயர் என்று சொல்கிறார் சேக்கிழார். ஆனால் 3 நாயன்மாரை குறித்து ஐயர் என்ற பதம் வருகிறது பெரிய புராணத்தில். எருக்கத்தம்புலியூருக்கு வந்த ஞானசம்பந்தர் திருநீலகண்ட பாணனாரை நோக்கி ஐயரே என்று அழைக்கிறார். அவருடைய தலம் எருக்கத்தம்புலியூர். இந்த ஸ்தலம் அற்புதமாக இருக்கிறது என்று அவருக்கு சொல்லும்போது ஐயர் என்று அழைத்து சொல்கின்றார். மீண்டும் காரைக்கால் அருகில் உள்ள தருமபுரம், அங்கே மாதர் மடப்பிடி அது பாடும்போது அது யாழிலே இசைப்படா, அது அளவுபடாமல் இருக்கின்ற போது அந்த யாழை முறிக்க முற்பட்டார். ஐயரே என்று அவரை கூவி தடுக்கின்றார். அதாவது அங்கே எருக்கத்தம்புலியூரில் ஐயர் என்று அழைத்தார். பின்பு பல நாட்கள் கழித்து தருமபுரம் பதியில் ஐயர் என்று அழைத்தால் இதிலிருந்து நாம் என்ன கொள்ளலாம் என்றால் அவரை ஐயர் என்றே சம்பந்த பெருமான் அழைப்பார் என்று தெரிகிறது. இவர் 2வது நாயனார். 3வது நந்தனார் நாளை போவேன் என்று வெகுநாள் சிந்தித்து ஒரு நாள் புறப்பட்டு சென்று விட்டார். தில்லைக்கு அருகிலே வருகின்றார். அங்கே எழுகின்ற ஆகுதி புகையும் வேத கோஷத்தையும் கேட்டு இது நமக்கு எட்டாத இடம் என்று அஞ்சி தில்லையின் எல்லையை வலம் வருகிறார். எவ்வளவு முறை வந்தாரோ தெரியவில்லை. அந்த கோயிலே 40 ஏக்கர். அப்புறம் ஊரு. அதை வெளியிலிருந்து சுற்றி சுற்றி வருகிறார். அயர்ந்து போய் படுக்கிறார். தில்லை நடராஜ பெருமான் 3000 அந்தணர்கள் கனவில் சென்று நம்மை காண நந்தன் வந்திருக்கிறான், அவனுக்கு வரவேற்பு செய்து அவனுக்கு தீமூட்டி கொடுத்து அழைத்து வாருங்கள் என்று உத்தரவு செய்கின்றார். தீட்சர்கள் அனைவரும் அச்சத்துடன் பெருமான் சன்னதிக்கு சென்று அவர் சொல்லபடியே செய்வதற்காக புறப்பட்டு நந்தனாரை வரவேற்பு செய்கிறார்கள். அவரிடம் செல்கிறார்கள், அவர் தங்கியிருந்த இடத்திற்கு. அவரை கண்டு ஐயரே என்று அழைக்கிறார். இப்பொழுது பெரிய புராணத்தில் ஐயர் என்று 3 பேர் பேசப்பட்டார்கள். இறைவனை தவிர நாயனார்கள் 3 பேர் ஐயர் என்று பேசப்பட்டார். அந்த மூவருள் இன்றைக்கு நாம் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்பைச் சேர்ந்த திருநீலகண்ட பாணனார், நந்தனார். ஷெட்யூல்டு ட்ரைப் என்று சொல்லக்கூடிய வேட்டுவ குலத்தினரார். இவர்கள் 3 பேருக்குத்தான் ஐயர் என்று பெரிய புராணத்திலே காணப்பெறுகின்றது. இது ஒரு அற்புதமான விஷயம். ஐயர் என்றால் தலைவன் என்ற அர்த்தம். இந்த நாயன்மார் நமக்கெல்லாம் தலைவர்களாக விளங்குகிறார்கள். அப்படி அந்த வேட்டைக்கு புறப்பட்டு சென்று அங்கே ஒரு பன்றியின் பின் தொடர்ந்து செல்கின்றார். இந்த பன்றிக்கும் அர்ஜுனன் வரலாற்றுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அர்ஜுனன் பாசுவதம் வேண்டி தவம் செய்யும் போது அவரை கொல்வதற்காக மூகாசுரன் என்ற அசுரனை ஏவுகிறான் துரியோதனன். அந்த மூகாசுரன் யாராலும் கொல்லப்படாத வரம் பெற்றவன். சிவருமானை அன்றி வேறு யாராலும் அவனை கொல்ல முடியாது. அப்பொழுது பரமேஸ்வரன் அர்ஜுனனை காக்கும் பொருட்டும் அவனுக்கு அருள் செய்யும் பொருட்டும்
ஓரேனம் தனைத்தேட ஒளித்திருந்த சீர்பாதத்து இறைவன் அந்த போரேனம் தேடி புறப்பட்டான். பார்வதி தேவியோட கையிலே முருகப்பெருமான் குழந்தையாக சோமாஸ்கந்தரா வரார். வந்து அந்த மூகாசுரனாகிய பன்றியை அம்பு எய்தி கொள்கின்றார். அதே சமயம் அதன் மீது அம்பு விடுகிறார் அர்ஜுனர். இதனாலே அவர்களுக்குள்ளே சண்டை நிகழ்கிறது. அப்பொழுது அர்ஜுன பெருமான் அவரை நோக்கி வேடன் என்று குலம் குழித்து சொன்னதாக ஒரு செய்தி. அந்த சண்டை நிகழ்ந்து இறைவன் காட்சி கொடுக்கின்றார். அப்பொழுது அர்ஜுன பெருமான் மிகுந்த நடுக்கம் கொண்டு சுவாமியோட கருணையை நினைந்து உருகி அவரை வணங்கி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்ற போது, உன்னிடத்தில் மாறாத அன்பு வேண்டும் என்று கேட்பதாக இருக்கிறது. அந்த அன்பினை அடுத்த பிறவியில் தருகின்றோம். இப்பொழுது நீ பாசுபதம் வேண்டி தவம் செய்தாய் என்று சொல்லி பாசுபதத்தை கொடுத்து அதை பிரயோகிக்கின்ற மந்திரமும் திரும்பி அழைக்கின்ற மந்திரமும் சொல்லிக் கொடுத்து, இதை மனிதர்கள் மீது விடக்கூடாது என்று எச்சரித்து சுவாமி காட்சி கொடுத்து மறைந்து விட்டார். அப்போ அடுத்த பிறவியில் அவர் கண்ணப்பராக வந்தார் என்று கொள்வோம். இங்கேயும் ஒரு பன்றியின் காரணமாக கண்ணப்பர் போகின்றார். அந்த பன்றியை சுவாமி கொன்றுவிட்டார். அர்ஜுனருக்கு வாய்ப்பு தரவில்லை, அவரால் கொல்லவும் முடியாது. இங்கே 16 வயது பாலகர் கண்ணப்பர் இந்த பன்றியை வெட்டி வீழ்த்தி விட்டார். அதன் பிறகுதான் அவருக்கு தாகம், பசி எல்லாம் தோன்றுகிறது. அவரோடு கூட வந்த நாணன், காடன் என்ற இருவருக்கும் அது வருகிறது. அப்பொழுது இதற்கு அருகில் உள்ள பொன்முகிலி ஆற்றில் சென்று நீர் அருந்தலாம் என்று அவர்கள் சொல்ல, அப்பொழுது நாணன் சொல்கின்றான், நாணனே தோன்றும் குன்றில் நன்னுவோம் என்ன, நாணன் காணனி போதின் நல்ல காட்சியே காணும், இந்த சேனுயர் திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோடவில் குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றார். இந்த வேட்டுவ குலர் பின்னனார் அவர் குலமும் முரட்டு கூட்டம். அவர்களுக்கு இறை பக்தி வழிபாடு இவையெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்பொழுதுதான் கேள்விப்படுகிறார், குடுமித்தேவர் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை போய் கும்பிடலாம். அப்பொழுது புறப்பட்டு போகிறார். அங்கே போகும்போது திண்ணனாருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆவதன் இதனைக் கண்டு அனைதரும் என்மேல் பாரம் போவதென்று உளது போலும் ஆசை பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சும் வேறோர் விருப்புறு விரையானிற்கும் தேவர் அங்கே இருப்பதெங்கே போகின்றார் திண்ணனார். அப்படியே அந்த சுவாமி எங்க இருக்கார், போலாம் போலாம் என்று விரைவுபடுத்துகிறார். முன்பு செய் தவத்தின் நீட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்குருகி உள்ளத்தெழு பெருவேட்கையோடு. அப்படி சொல்லும்போது ஒரு அற்புதமான செய்தியை சொல்கின்றார். ஞானத்தினாலேதான் இறைவனை அடைய முடியும். அந்த ஞானம் பற்றற்ற தன்மையை கொடுக்கும். இந்த ஞானத்தை குருமுகமாகவும் பெற வேண்டும், தவம் செய்து பெற வேண்டும். சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் முன்பு செய்த தவத்தினாலே அந்த காலத்தி மலையை படிப்படியாக தாண்டி ஏறுகின்றார். அப்படி ஏறுகின்ற காட்சியை சேக்கிழார் சொல்கிறார். நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏறத்தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி 96 தத்துவங்களை கடப்பது போல் அந்த படிகளெல்லாம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அனைவர் போல் ஐயர் நீநிலை மலையை ஏறி நேர்பட செல்லும் போதில் அப்படி அந்த காலத்தி மலையை நோக்கி வேகமாக செல்கின்றார். அங்கே இவர் வருவதற்கு முன்பாகவே இறைவன் இவர் மீது கருணை கூர்ந்து அருள் திரு நோக்கமெய்த தங்கிய பவத்தின் முன்மை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியில் நீழல் பொருவில் அன்புருவமானார். அதுவரை அந்த வேட்டுவ தன்மையோடு முரட்டுத்தனமாக எந்த விலங்கை விரட்டி செல்லலாம், அதை அம்பு எய்தி கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய அந்த தன்மை உடைய வேட்டுவ சிறுவர் சுவாமியோட கருணை இவர் வருகின்ற போதே அவர் மேல் விழுந்து விட்டது. திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கமெய்த. அப்படி நோக்கம் எய்திய பிறகு என்ன ஆச்சான், தங்கிய பவத்தின் முன்னை சார்பு, இந்த பவசாகரம் என்று பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், சார்பு விட்டு அகல நீங்கி 3 வார்த்தை போடுறார் தெய்வ சேக்கிழன்.
சார்பு விட்டு போச்சு, அகன்று விட்டது, நீங்கி விட்டது, இனி வராது. அந்த எம்பசிஸ் என்று சொல்லுவோமே, அது அழுத்தம், அதை மீண்டும் மீண்டும் தருகின்றார். பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்பு உருவமானார். இப்ப கண்ண தின்னனார் போல ஒரு அன்போட ஒரு உருவம் எடுத்தது போல் ஒரு உருவம் போகிறது. மாகமார் திருக்காலத்தி மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகரை கண்டார். எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடு மோகமாய் ஓடிச் சென்றார், தழுவினார், மோந்து நின்றார். ஒரே ஓட்டமா ஓடினார், ஒரே கட்டா கட்டிட்டார் சுவாமிய. நெடிது போது உயிர்த்திரன்று நெறிந்தெழு மயிர்கால்தோறும் வடிவலாம் உலகம் பொங்க மலர் கண்ணீர் அருவி பாய அடியனேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படியிலா பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்றார். அப்படியே அன்பு உருவமா இருந்துட்டார். அப்போ அங்கே பார்க்கிறார், என்ன இங்கே ஒரு பச்சிலை இருக்கு, இங்க ஜலம்லாம் இருக்கு, இது என்ன செய்கை அப்படின்ன போது இங்க ஒரு அந்த நாணன் சொல்றான், இங்க ஒரு ஐயர் வருவார், வந்திரல் உந்தையோடு மாவேட்டையாடி பண்டி குன்றடை வந்தமாக குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி ஒன்றிய இலைப்பூய் சூட்டி ஊட்டி முன் பறைந்தோர் பார்ப்பான் அன்றிது செய்தான் இன்றும் அவன் செய்ததாகும். அப்போ ஒரு ஐயர் வந்தாரு, என்னெல்லாமோ சொன்னார். அவருக்கு முன்னாடி சோறு வச்சாரு, தண்ணி ஊத்துனாரு, இலை போட்டாரு அப்படின்னு அவன் தெரிஞ்சது அவன் சொன்னான். இதுதான் இறைவனுக்கு உகந்தது என்று அவர் அதை செய்ய தொடங்கினார். அதற்காக அந்த பன்றி இறைச்சியை எடுப்பதற்காக மீண்டும் வருகின்றார். அங்கே காடன், என்ன இவ்வளவு நேரம் தாழ்த்தி விட்டீர்களே என்று கேட்டபொழுது நாணன் சொல்கின்றான், அங்கி இவன் மலையில் தேவர் தம்மை கண்டு அணைத்து கொண்டு வங்கினை பற்றி போதா வல் உடும்பு என்ன, ஒரு உடும்பு மாதிரி பிடிச்சுட்டான். நீங்கான் இப்ப இவன் வந்திருக்கானே, எதுக்கு வந்திருக்கான், இங்கும் அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டேக போந்தான். அந்த சாமிக்கு கறி எடுத்துட்டு போறான் இங்கேருந்து. நம் குலம் தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கென்ற. நலப்பட்டான் தேவர். அருணகிரி எம்பெருமான் சொல்வார், எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி. எல்லாம் அற என்னை இழந்த நலம். பகவான் ரமணர்கிட்ட ஒரு அடியார் வரார், ரொம்ப நாள் கழிச்சு வரார். ஆரம்பத்துல பார்த்தவர், பிறகு வருகிறார். ஆசிரமெல்லாம் வந்துடுத்து. பகவான் சோஃபா மேல உட்காந்துட்டு இருக்கார். அங்கே ஏதோ ஃபேன் இருக்கு, அது இருக்கு, இப்படிலாம் வசதிகள்லாம் கொஞ்சம் பெரிய இருக்குன்னு பார்க்குறார். பகவான்கிட்ட வந்து சொல்றார், பகவான் முன்ன மாதிரி இல்லை, நீங்க உங்களை பார்த்தா நீங்க தனியா குகையில் இருந்தபோது இருந்ததே வேற. இப்ப மாடு வந்தாச்சு, சோஃபா வந்தாச்சு, அப்படி இப்படிங்கிறார். பகவான் சிரிச்சுட்டே, ஆமா நீங்க கெட்டு போயிட்டீங்க பகவான்கிறார். பகவான் சொல்றார், நான் கெட்டேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அவருக்கு ரொம்ப திருப்தி வந்து பகவான்கிட்ட பேசினவருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணவருக்கு. அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார். அப்போ ஒரு அடியார் கேட்கிறார், என்ன பகவான், அவர் நீங்க கெட்டு போயிட்டேங்கிற, நீங்க ஆமா நான் கெட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ பகவான் திருவாசகத்தை சொல்றார், நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டாகும். இந்த நான் என்ற விஷயம் என்னிடம் கெட்டு விட்டது அப்படிங்கிறார். அது மாதிரி நாதனார் கழகு வாழ்த்தி நல வழிபடும் நலத்தின் மிக்கார்னு திருநீலகண்ட நாயனாரை பத்தி சொல்வார் சேக்கிழார். வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார், ஆதியும் முடியும் இல்லா அற்புத தனிக்கூத்தாடும் நாதனார் கழகு வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். ஆக நலம்ங்கிறது சுவாமிகிட்ட முழு ஈடுபாட்டோடு இருக்கிறது, தன்னை பற்றி சிந்தையே இல்லாமல் இருப்பார். நலப்பட்டான் நாதனுக்குன்றார். அப்போ இவர் வேட்டையாடி அந்த மாம்சத்தை எல்லாம் தீயில் கோத்து தேனில் தோய்த்து கொடுக்கின்றார். இந்த இரவு நேரத்திலே காலையில் புறப்பட்டு உறங்கார், பகல் வேட்டையாடுவார். ராத்திரிலாம் தூங்கவே மாட்டார், 6 நாளைக்கு தூங்கலை. அப்போ அந்த சிவபெருமானை இவர் ஆலிங்கனம் செய்த போது இவருடைய உடம்பு அது பூத சரீரம் மாறிவிட்டது. அதை பற்றி பின்னால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுகிறேன். அப்படி பகலிலே அந்த இறைவனுக்கு எப்பொழுதும் பூஜை செய்கின்ற சிவகோசாரியார், அவர் தவம் செய்கின்றவர், ஆதிசைவர், அவர் வருகிறார். வந்து இந்த அனுச்சிதமான விஷயங்கள் எல்லாம் பார்த்து அவருக்கு மிகுந்த துக்கம் ஏற்படுகிறது. இதையெல்லாம் சகித்து கொண்டு
பவித்திரமான செய்கையெல்லாம் செய்து அந்த அந்த எலும்பு முதலியவற்றெல்லாம் மாற்றி மீண்டும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்து வருத்தத்தோடு போகிறார். அவரை பற்றி சொல்லும்போது சேக்கிழார் சொல்றார், தவமுடைய முனிவர் சிவகோச்சாரியார். அப்புறம் இன்னொரு பாடல் சொல்றார், 141வது பாடல்ல பெருமுனிவர். 152வது பாடல் சொல்றார் மாமுனிவர். அந்த சிவகோச்சாரியாரை மாமுனிவர் அப்படிங்கிறார். அப்போ இவர் தொடர்ந்து இந்த இரவிலே சுவாமியோடு இருந்து கொண்டு பகலிலே வேட்டையாடுகின்றார். அந்த இரவிலே அவரை சுவாமியை பார்த்துட்டே இருப்பார். முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புரு வேதகத்து இரும்பு பொன்னார் போல் யாக்கை. அப்ப இவருடைய உடம்பு மாறிடுத்து, இந்த பௌதீக சரீரம் மாறிவிட்டது. அதை கொஞ்சம் குறித்து கொள்ளுங்கள், பிறகு வாய்ப்பு கிடைத்தால் விவரமாக பேசுகிறேன். இது எப்படின்னாக்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரியா, ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனை. அதே மாதிரி திருநாவுக்கரசு சுவாமிகள் அங்கே இமயமலையிலே ஒரு குளத்தில் மூழ்கி இங்கே திருவையாற்றில் வேறொரு குளத்தில் எழுகிறார். அப்போது அவருக்கு பூத சரீரம் மாறிவிட்டது. அதை பற்றியும் வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுகிறேன். அப்போ பொன்னால் போல் யாக்கை இவருக்கு வந்துவிட்டது. தூக்கம் கிடையாது, உணவு பசி கிடையாது, தாகம் கிடையாது. சுவாமியை பார்த்து அன்பு பிழம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ என்று இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது இந்த 5 நாள் இப்படி ஆகிவிட்டது. சிவகோசாரியாருக்கு ரொம்ப வருத்தம். சுவாமிகிட்டே கேட்கிறார், இது முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறதே, இதற்கு நீ இந்த கஷ்டத்தை நீ போக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அப்போது அன்று இரவு சிவகோசாரியார் கனவில் காலத்தியப்பர் எழுந்தருளி, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு நீ அறி என்று அருள் செய்தார். அப்படி சொல்லிவிட்டு, நீ ஒளிந்திருந்து பார்த்தால் அவனுடைய செய்கையை காட்டுகிறோம் என்று அவரை அறிவுறுத்தி விட்டு, அன்று என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதை கல்லாடத்திலே பாடுகிறார். மிக பழைய நூல் கல்லாடம். தக்கணத்திடை இழிதர அக்கணம் அழுது விழுந்து தொழுது எழுந்து அரற்றி புன்மருந்தாற்ற போகாதென்று தன்னை மருந்தென்று மலர்க்கண் அப்ப ஒழிந்தது. அங்கே பார்க்கிறார், ஒரு கண்ணிலே உதிரம் தோன்றுகிறது. பச்சிலையெல்லாம் பிழிந்து பார்க்கிறார், நடக்கவில்லை. தன்னுடைய கண் ஒன்றை வைத்தவுடன் நின்று விட்டது. மலர்க்கண் அப்ப ஒழிந்தது மற்றை ஒன் திரு நயனம் பொழிந்த கண்ணீர் கலுழி பொங்க அற்றதென்று மற்றை கண்ணையும் பகழித்தலையால். பகழினா அம்பு, அது அம்போட தலையால் அதை அகழப் போகும்போது ஆண்டகை ஒரு கையாலும் இரு கை பிடித்து. பரமேஸ்வரன் காலத்தியப்பன் பொறுக்கவில்லை. அவருடைய ஒரு கையால் கண்ணப்பத நாயனாருடைய இரு கைகளையும் பிடித்து கொண்டு, ஒல்லை நம் பொன் ஒழிந்தது பாராய், நல்லை சொன்ன மாதிரி நல்லவன் இல்லை எனப்பெரும் திரு வேட்டுவர்த்தம் திருவடி கைதொழ கருவேட்டுழல் வினை காரியம் கெடுமே. அப்படி கண்ணுதல் கண்ணில் தங்கன் இறந்த பின் காண நேர் பாடென்னு எண்ணுவார் தம்பிரான் தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி உன்னிறை காதலோடு ஒரு தனி பகழி கொண்டு தின்னனார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர். இந்த இன்னொரு கண்ணை எடுக்க போடும்போது சுவாமிக்கே தாங்கல. நாக கங்கணர் அமுத வாக்கு கண்ணப்ப நிற்கவென்று 3 தடவை சொன்னாராம். 3 அடுக்கு. நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப. சுவாமிக்கே ஒரு படவடப்பு வந்த மாதிரி ஒரு காட்சி. அப்போ காணவர் பெருமானர் கண்ணிடந்து அப்பும் போதும் ஊனம் உகந்த ஐயர் உற்றுமுன் பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார். பெருமுனிவர்னார், தவமுனிவர்னார். இப்ப சிவகோச்சாரியாரை இந்த காட்சியை கண்ட பிறகு அவர் ஞானமா முனிவர் ஆயிட்டார். நான்முகன் முதலாய் உள்ள வானவர் வளர் பூமாரி பொழிந்தனர் மறைகள் ஆர்ப்ப. சரி, இப்ப கண்ணப்ப நாயனாருடைய முக்தி நிலையை பற்றி பேச வேண்டும். அதுதான் தலைப்பு. இந்த 179வது பாடலே நான்முகன் முதலாய் உள்ள வானவர் வளர் பூமாரி பொழிந்தனர் மறைகள் ஆர்ப்ப. சரி, இங்க ஏன் திருமால் மலர்மாழி பொரியல? இந்த ஒரு நான்முகன் முதலாயின்னு சொல்லியிருக்கு. அப்போ அதற்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு தான் வரேன். இந்த கர்ணன் கொல்வதற்காக, கர்ணன் முற்பிறப்பில் ஒரு அசுரனாக இருந்தான்.
அவன் பெற்ற வரம் அவனுக்கு 100 கவச குண்டலம். ஒரு கவச குண்டலத்தை அறுத்தாதான் அவனை கொல்ல முடியும். அந்த கவச குண்டலத்தை அறுப்பவர்கள் இறந்து விட வேண்டும். அவன் மறுபடியும் பிழைச்சு மற்றொரு கவச குண்டலத்தை தரித்துக் கொள்வான். இப்படி அவன் மிகப்பெரிய அநீதிகளை செய்து கொண்டிருந்த போது ஸ்ரீமன் நாராயணன் நரனாகவும் நாராயணனாகவும் பத்ரியிலே இருந்து ஒருவர் தவம் செய்வார், மற்றொருவர் சென்று இவனுடன் போரிட்டு அவனை கொள்வார். அவர் இறந்து போன மாதிரி ஆகிவிடுவார். அந்த தவம் செய்கின்ற நரன் இவரை எழுப்புவான். பிறகு அவரோடு போரிட்டு அவனை கொள்வான். இப்படி மாறி மாறி நடந்து வந்தது. அப்பொழுது கடைசியாக நரனுடைய முறை அந்த அசுரனை கொள்வதற்கு. அப்பொழுது அவன் ஒரே ஒரு குண்டலம் கவசம் மற்றும் பாக்கி இருக்கிறது என்று சூரியனிடத்தில் தஞ்சம் புகுந்தான். அந்த சூரியனிடத்தில் தஞ்சம் புகுந்த பிறகு குந்தி தேவி திருமணமாகாத போது துர்வாசர் கொடுத்த வரத்தினாலே அந்த மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானை ஆராதித்த போது அவர் இந்த அசுரனை குழந்தையாக கர்ணனாக கொடுத்து விட்டார். அவன் கவச குண்டலத்தோடு பிறந்தான். குந்தி தேவி அஞ்சி அவனை ஒரு பெட்டியிலே வைத்து நவமணிகள் எல்லாம் சூட்டி படகிலே விட்டு விட்டார். அதை திருதராஷ்டிரனுடைய தேர்ப்பாகன் எடுத்து வளர்த்து வந்தான். அது நம்ம மகாபாரதத்தில் பார்க்குறோம். அப்போ நரன் அர்ஜுனனாக இவனை சம்ஹாரம் செய்ய போகிறார். இப்போ நரன் சம்ஹாரம் செய்து விட்டார். ஆனால் மாறில்லாத அன்பு கேட்டபோது அவரை கண்ணப்பராக பிறக்கும்படி பெருமான் அருள் செய்கின்றான். இப்பொழுது இந்த அற்புதமான ஒரு அன்பின் வெளிப்பாடாக கண்ணை இடந்து அப்புகின்ற செய்கை நடந்து விட்டது. இப்போ சாமி அவருக்கு முக்தி கொடுக்கணும். இப்ப இவருக்கு முக்தி கொடுத்தா நாராயணரில் ஒரு பாதிக்கு முக்தி கொடுத்த மாதிரி ஆயிடும். இன்னொரு பாதிக்கு முக்தி அப்ப எப்ப கொடுக்கறது? கிருதயுகம் 4000 தேவ வருஷம். அதோடைய ஆரம்பம் 400, அந்தம் 400, 4800. பேதாயுகம் 3000 தேவ வருஷம், ஆரம்பம் 300, இறுதி 300, 3600. துவாபர யுகம் 2000 தேவ வருஷம், ஆரம்பம் 200, அந்தம் 200, 2400 தேவ ஆண்டுகள். கலியுகம் 1000 தேவ வருஷம், ஆரம்பம் 100, அந்தம் 100. ஆக மொத்தம் 12000 தேவ வருஷங்கள் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அதுபோல 12000 தேவர்கள் சேர்ந்தால் ஓர் இரவு. அந்த பகலும் இரவும் சேர்ந்து ஒரு நாளாகி, அந்த நாள் வருடமாகி, அந்த வருடம் 100 ஆனால் பிரம்மாவுக்கு ஆயுசு முடிஞ்சிடும். பிரம்மாவுடைய ஆயுசு நாராயணருக்கு ஒரு நாள். அப்போ நாராயணருக்கு சுவாமியோடு ஐக்கியமாகி முக்தி நலம் பெறுவதற்கு வெகுகாலம் இருக்கின்றது. அப்ப நரனுக்கு மட்டும் எப்படி முக்தி கொடுக்கிறது? அதனால சுவாமி என்ன செய்யறார்? 180வது பாடல் கண்ணப்பர் புராணத்திலே, பேரினி இதன்மேல் உண்டோ பிரான் திரு கண்ணில் வந்த ஊறு கண்டு அஞ்சி தங்கன் இடந்தப்ப உதவும் கையை ஏர் உயர்த்தவர் தம் கையால் பிடித்துக்கொண்டு என் வளத்தின் மாறிலாய் நிற்கவென்று மண்ணு பேர் அருள் புரிந்தார். அப்போது சுவாமி என்ன செய்கிறார்? சுவாமி என்ன செய்கிறார்? என் வளத்தில் மாறிலாய் நிற்க. அவர் கைலாசத்துக்கு ஆக்ஷன் போல அந்த முழு முக்தியை கொடுக்கல. அவர் அப்படியே வச்சுட்டு இருக்கார் பக்கத்திலேயே. இன்னைக்கும் காலாஸ்தி சேஸ்திரம் போனா காலாஸ்தியில சுவாமிக்கு பக்கத்துல வலது பக்கத்துல கண்ணப்ப நாயனார் திருவுருவத்தை பார்க்கலாம். காலாஸ்தி போய் சுவாமி தரிசனத்தோட கண்ணப்ப நாயனார் தரிசனத்தையும் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். பேரினி இதன்மேல் உண்டோ பிரான் திரு கண்ணில் வந்த ஊறு கண்டு அஞ்சி தங்கன் இடந்தப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தவர் தம் கையால் பிடித்து கொண்டே. சுவாமியை அப்ப பிடிச்ச கை இன்னும் விடல. என் வளத்தில் மாறிலாய் நிற்க, என்னுடைய வலது பக்கத்துல இன்றைக்கும் மாறாமல் நிற்பாயாக என்று கிருபை பண்ணார். நரனுக்கு தன் பக்கத்திலே வைத்துக் கொண்டார். நாராயணருக்கு பிறகு அருள் செய்ய போகிறார். இது அடியேன் கண்ணப்பருடைய முக்தி நலத்தை காண்கின்ற காட்சி. இதை தெய்வ சேக்கிழார் திருவருள் பற்றி நான் சொல்கின்றேன். பெரிய புராணத்தில் இப்படி இல்லை, வெக்தமாக இல்லை, வெளிப்படையாக இல்லை.
விளைவைக் கொண்டு வித்தை சொல்வதாக நான் சொல்லியதில் ஏதேனும் பிழை இருந்தால் பொறுத்துக் கொள்ள வேண்டும். சிவசிதம்பரம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்படித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். திருச்சிட்டம். நன்றி திரு டி ஆர் ரமேஷ் அவர்களே. அருமையான சொற்பொழிவு. மாணிக்கவாசகர், ஆதிசங்கரர், கச்சியப்பர், திருக்கட்டிப்பாடியார் முதலிய பல மேற்கோள்களை காட்டி நான் கேட்டேன் என்ற சுவையான சம்பவத்தையும் கூறி அகில் என்ற 3 பதங்களையும் எங்களுக்கு காட்டி கடைசியாக திருமால் ஏன் வரவில்லை என்ற ஆராய்ச்சி தரப்பிலும் கொடுத்தீர்கள். ஏராளமான புதிய விஷயங்களை கொடுத்தமைக்கு நன்றி. மீண்டும் வருகின்ற அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது டி ஆர் ரமேஷ் அவர்கள் வழங்கிய பெரிய புராணத்தில் கண்ணப்பரின் சரிதத்தை கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த மாதம் அவரை சந்திப்போம். நன்றி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் 17